ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ரோசியில் ஒரு சூப்பரான அட்டகாசமான குழம்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எலும்பு மொச்சை குழம்பு. இந்த மொச்சை குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் எலும்பு குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சிக்கலாம். இதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கிடலாம். இந்த முழுசாக வெங்காயம் போடும்போது அதோட சுவை இன்னும் நல்லாவே இருக்குங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நமக்கு சுவை கூடுதலாக கொடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. 1/4 கிலோ எலும்பு, நல்லி எலும்பு வந்து எடுத்திருக்கேன். அதையே சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு வைக்கும்போது நமக்கு வந்து குழம்பு சுவையாக வந்து இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் கூட சேர்த்து நல்லா நம்ம வந்து கொஞ்சம் வதக்கிக்கிறலாம். வதக்கிட்டு நம்ம வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வந்து வதங்கிட்டுருக்கு. இப்போ இது நல்லா பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. 1/4 கிலோ எலும்புக்கு 150 ml வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், சின்ன துண்டு பட்டை, இது வந்து தாளிப்புக்கும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் நான் கம்மியாக பட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 4 கிராம்பு, சின்னதாக கல்பாசி, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வறுத்துக்கலாம். இது வறுத்த உடனே வந்து 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா தான் அதோட சுவை வந்து நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். அது கூடவே 2 தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை. நம்மளுடைய டிஷ்ஷில் கருவேப்பிலை இல்லாமல் எந்த ஒரு டிஷ்மே வந்து இருக்காது. அந்தளவுக்கு கருவேப்பிலையோட முக்கியத்துவம் வந்து நம்மளுடைய கல்ச்சரில் இருக்குங்க. இப்போ அது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும்போது நமக்கு சுவை ருசி அதிகமாக கிடைக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இங்கே மட்டன் வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ அது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு மொச்சை வந்து எடுத்திருக்கேன். பச்சை மொச்சை வந்து உரித்து வைப்போம் இல்லையா, அந்த மொச்சை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டையும் நான் எடுத்துகிட்ருக்கேன். கூடவே வந்து தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனில் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூன் தான் நான் வந்து ஆல்ரெடி எப்பயுமே வந்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூளுக்காக நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதிலே வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மசாலாவெலாம் வந்து கிளறி நம்ம சுண்டை வந்து வதக்கும்போது நமக்கு கலர் வந்து கிடைக்கும், டேஸ்ட்டும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். இப்போ நம்ம தண்ணியில் நல்லா ட்ரை ஆகி நல்லா வந்து வதக்கியிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நைஸாக வந்து அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% அளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம குக்கரில் வந்து வைக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக வச்சோம்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு வச்சா தான் ஓரளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்து பத்தலைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரியான ருசி வந்து கிடைக்காது. இப்போ எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் வந்து குக்கர் மூடி விசில் வந்து போட்டுடுறேன். இந்த விசில் வந்து ஒரு 5 விசில் விடுங்க. நமக்கு அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். மட்டன் அந்த எலும்புலாம் வந்து நமக்கு நல்லா பாயில் ஆகி வந்திருக்கும். இப்போ நம்ம 5 விசில் விட்டு தம்மெல்லாம் போன அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு பர்ஃபெக்டான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே மல்லித்தழை வந்து தூவி நம்ம கிளறி பரிமாற ஆரம்பிச்சிடலாம். பார்க்கவே சும்மா அட்டகாசமாக இருக்கு இல்லைங்களா? இந்த மட்டன் குழம்பு இட்லிக்கு பக்கா காம்பினேஷனில் சூப்பராக இருக்குங்க. இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். இந்த வித்தியாசமான ஒரு மொச்சை எலும்பு குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you next video.